வீட்டில் பச்சைப்பயிர் ஊற வச்சு முளப்பு வந்து 2 நாளாக அப்படியே இருந்ததுங்க. சரி இதில் ஏதாவது டிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டேங்க. அது பார்க்குறக்கு முன்னாடி சரி பீக்கங்காய் கொஞ்சம் கடைஞ்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதுக்கு யூஸ்வலாக எப்பவும் செய்கிற மாதிரி தாங்க செஞ்சேன். சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்டு எப்பவும் போல் நம்ம நார்மலாக காய்கறியெல்லாம் பொரியல் பண்ணுவோம்ல அதே மெத்தடில் தாங்க இதுக்கும் பண்ணினேன். கீழே எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு, சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. இதெல்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் முளைக்கட்டின பயிர் எடுத்து உள்ளே போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சு வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த டிஷ்ஷெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு முன்னாடி எங்கள் அம்மா ஒரு டீ வச்சாங்க. சரி அந்த டீயை குடிச்சிட்டு அடுத்த வேலை என்னென்னா மாலை கட்டுற வேலைங்க. ஸோ நான் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கோயில் பொங்கல் இருந்தது. சரி அதுக்கு நம்ம சாமிக்கு நம்மளே மாலை கட்டி போட்டலான்னு சொல்லிட்டு அந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. டிவியை பார்த்துக்கிட்டே இந்த மாலை கூட வச்சு கட்டுறதுக்கு அந்த நொச்சித்தலை பார்த்திங்கன்னா அம்மா பக்கத்தில் இருந்தது பொரிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த மாலை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்